ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடனுதவி வந்து வழங்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா யார் யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது உடல் உழைப்பையும் பாரம்பரிய கருவிகளையும் பயன்படுத்தி வேலை செய்யும் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் செப்டம்பர் 17, 2023 அன்று பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களின் நிலையை உயர்த்துவதுதான் இந்த மத்திய அரசு திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அதாவது அவர்களது வேலையின் தரத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்திற்கென 13,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு அடமானம் இல்லாத கடன் வழங்குதல், திறனுக்கான பயிற்சி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கான ஊக்கத்தொகைகள், சந்தை தொடர்பான ஆதரவு மற்றும் நவீன கருவிகள் போன்றவற்றை இந்த திட்டம் வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சுயதொழில் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா அடமானம் இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா கடன் வழங்குறது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனை, நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹1 அந்த மாதிரி. சந்தை தொடர்பான ஆதரவு, நீங்கள் செய்கிற அந்த பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கனாக்கா சந்தை தொடர்பை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கருவிகள் எதனா வாங்கணும் அப்படின்னா, எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக உதவி வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலயமா வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைவினை தொழில் அல்லது கலை வேலைப்பாடுகளை குடும்பத் தொழிலாக செய்து வருபவர்கள் மற்றும் சுய தொழிலாக ஏற்று நடத்தி வரக்கூடிய 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் விஸ்வகர்மா திட்டம் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொற்கொல்லர், கல் தச்சர்கள், காலணி செய்பவர்கள், காலணி தைப்பவர்கள், குயவர், தச்சர், சிற்பிகள், முடித்திருத்தும் தொழிலாளர்கள், கொத்தனார், கயிறு செய்பவர், டெய்லர், சலவை தொழிலாளர்கள், பூமாலைகள் கட்டுபவர் உட்பட 18 வகையான தொழில்களில் ஈடுபடுவோர் பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழிலாளர்களுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் ஐடி கார்டு போன்றவை வழங்கப்படுவதோடு குறிப்பிட்ட தொழிலில் அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் ஐடி கார்டும் வந்து கொடுத்துட்றாங்க. கருவிகளுக்கான ஊக்கத்தொகை திறன்களை மதிப்பீடு செய்த பிறகு ₹15,000 மதிப்பிலான குறிப்பிட்ட அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நவீன கருவிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சி, இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெறுபவர்களுக்கு 5 முதல் 7 நாட்கள் அடிப்படை திறன் பயிற்சி வழங்கப்பட்டு ஒரு நாளைக்கு ₹500 ஸ்டைஃபன் தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரம் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை பயிற்சிக்கு பிறகு 15 நாட்கள் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கும் ஒரு நாளைக்கு ₹500 ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த திறன் பயிற்சிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ₹500 ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அடிப்படை திறன் பயிற்சியை முடித்த கைவினை கலைஞர்களுக்கு 18 மாதம் திருப்பி செலுத்த வேண்டிய கால அளவு கொண்ட அடமானம் இல்லாத ₹1,00,000 வரையிலான கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை முடித்தவர்களுக்கு ₹2,00,000 வரை கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அடிப்படை பயிற்சி 7 நாள் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ₹1,00,000 வந்து பார்த்திங்கனாக்கா அடமானம் இல்லாமல் கடன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா மேம்படுத்தப்பட்ட பயிற்சி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ₹2,00,000 வரலும் அடமானம் இல்லாமல் கடன் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எனினும் முதலில் ₹1,00,000 கடனை திருப்பி செலுத்திய பிறகு ₹2,00,000 கடன் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி ₹1,00,000 கொடுப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹2,00,000 கடன் உதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மாதத்திற்கு 100 டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்கள் என்ற வீதம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ₹1 ஊக்கத்தொகை
தொழிலாளர்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹1 வந்து தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்தை ஆதரவும் தரன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தை ஆதரவுனா வந்து பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள் எளிதாக சந்தையை அடைவதற்கும் அதனை பொதுமக்களிடையே பிரபலமாக்கி விளம்பரப்படுத்துவதற்குமான ஆதரவும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பதிவு செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் விஸ்வகர்மா. ஸோ அந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் எண் ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதிவு படிவத்திற்கு விண்ணப்பிக்கும் சொல்லியிருக்காங்க. பிரதமரின் விஸ்வகர்மா டிஜிட்டல் ஐடி மற்றும் சான்றிதழை டவுன்லோட் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரின் விஸ்வகர்மா போர்ட்டலில் ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை பொது சேவை மையங்களில் செய்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னாக்கா கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்கள் இந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட கொடுத்துருக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்துன்னு அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பேன் இருந்ததுன்னா பேன் கார்டு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அது அவைலபிள் இருந்தால் உண்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட்டு தேவைப்படும். ஸோ இதுதான் இந்த விஸ்வகர்மா யோஜனாவுக்கு வந்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்டு டீட்டெயில்ஸு, தேவையான ஆவணங்கள். ஸோ இவ்வளோ தான் இவங்க இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.